திமுக காங்கிரஸ் கூட்டணியில நம்ம எதிர்பார்க்காத அளவு சண்டை ஓடிடுது. சரி, கூட்டணி கட்சி ஒரு 2 சீட்டுகள் வாங்குறதுக்காக, அப்படி ஒரு பயமுறுத்துறதுக்காக இந்த சண்டைகள் ஓடிடுது அப்படின்னு நினைச்சு இந்த காலகட்டத்தை போய் உண்மையிலே திமுகவுக்கு ஆதரவான சோர்சர்ஸ் வந்து சொல்றாங்க, இல்லப்பா இது வந்து லிமிட்டை மீறி போயிட்டு கண்டிப்பா காங்கிரஸ் காங்கிரஸும் திமுக கூட்டணியும் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிட்டு, நம்ம கூட முதல்ல ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்கு, எனக்கு எப்படி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் சொன்னோம். ஆனா நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இப்போ இன்னைக்குள்ள சோர்ஸை பார்க்கும்போது 90% கன்ஃபார்ம் ஆயிட்டான். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது 90% கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, உண்மையிலே பின்னாடி வந்து ராகுல்ஜி தான் இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஏன்னா ராகுல்ஜி தான் இயக்குறாரு, அவர் வந்து டைரக்டா விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காப்புல, அவருக்கு வந்து வந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டுல வந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா கட்சியில ஒரு 9 சீட்டோ 10 சீட்டோ எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த எம்எல்ஏ மட்டும் வாழ்ந்தா நல்லா இருக்காது. கீழே அடிமட்ட தொண்டர் அடிமட்ட வரைக்கும் கிளை வரைக்கும் நம்மளுடைய கட்சி ஸ்ட்ராங்கா போகணும். கட்சியில உள்ள நம்மளுடைய தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நமக்கு கட்சி நல்லா இருக்கும், கட்சி வளரும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறதாகவும், அதுக்கு காரணம் உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து எங்களுக்கு கவுன்சிலரோ பஞ்சாயத்து தலைவரோ மேயரோ சேர்மனோ எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படியே ராகுல்ஜி. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, 50% வந்து 90% ஆயிடுற காரணம் வந்து அதுதான். அதாவது அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு டிமாண்டா இருக்கு. அதே மாதிரி வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 20% கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறாங்க. சீட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல போகும்போது திமுக நேர் ஆப்பு ஸ்டாண்ட் எடுக்குது. கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. சீட் வேணா 1 2 இது 22ங்கிறத ஒரு 25 தரலாம் அப்படிங்கிறாப்புல. அவங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல காங்கிரஸ் வளர்றத வந்து திமுக விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதோட வெளிப்பாடு தான் இந்த திமுக காங்கிரஸுக்கான ஒரு ஒரு சண்டை அப்படிங்கிற தெரியுது. ஏன்னா நம்மளை ஒட்டியே நம்மளை சார்ந்தே இந்த காங்கிரஸ் இருக்கணும். ஒத்தைக்கு நம்ம அந்த காங்கிரஸை வளர விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி ஆயிட்டுனா அது நமக்கே ஃபியூச்சர்ல ஆபத்து வந்து முடிஞ்சு நம்ம தோல்லையே அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறதா வந்து சோர்ஸுகள் தெரியப்படுத்தியது. 5000 கொடுத்தா நாங்க செவிச்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாம் நம்பி காங்கிரஸ் கட்சியாரெல்லாம் இப்ப நம்மள வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க தலைவர்களா பேட்டி கொடுக்கணும். இப்போ 5000 கொடுத்தா எல்லாரும் மூடிட்டு கண்ணை மூடிட்டு போட்டுருவாங்களா அப்படின்ட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் பேட்டி கொடுக்கிறதும் பயங்கரமான ஒரு சண்டையா போயிட்டு இருக்கு. இடையில நம்ம செல்வ பொருந்தவங்க மட்டும் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஓடி இருக்கேன்னா செல்வ பொருந்தவங்க மைண்ட்ல எப்படி இப்ப எம்எல்ஏ இருக்க எல்லாரும் எம்எல்ஏ இருந்து அப்படி உருட்டிப்பட்டு ஸ்டாலினுக்கு சிஞ்சாம் போட்டு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவரு நினைக்காப்ல. ஆனா கட்சி வந்து அப்படி இல்லை, அடி வேறு வரைக்கும் போய் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது, அது சீட்டு வந்தா வரல அங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து கட்சி கடைமட்ட தொண்டன் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பூத் வரைக்கும் போட்டு அப்படின்னு ஆசைப்படுறதுனாலதான் இந்த கூட்டணி சண்டை அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள சீனியர்கள், அதாவது ப சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ், செல்வ பிறந்தகாலெல்லாம் சரி ராகுல்ஜி நம்ம பார்த்த வேலைக்கு ஆகாது, அதனால அன்னை சோனியா காந்தியை பார்த்து நம்ம இந்த எத்தனை வருஷ காலமா நம்ம கூட்டணியில இருந்துட்டு இருக்கோம், அதனால இவங்க கூட நம்ம கூட்டணி இருப்போம், திமுகவுடைய கூட்டணி இருக்கிறோம், கூட்டணியில இருந்து கண்ட்ரி பண்ணும் அப்படின்னு சொல்றதாகவும் இங்குள்ள யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, அதே மாதிரி நம்மளுடைய தலைமை அவங்களுக்கு அவர் தான் போட்டு பட்டை கிளப்பிட்டு மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வெளிப்பிறந்த யங்ஸ்டர்லாம் இல்லை, நமக்கு இப்போ ஒரு ஆண்டவனா கொடுத்த ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு இளைஞர் பட்டாளங்கள் நிறைய இருக்க, நம்மளுடைய தாவேக்கா விஜய் கூட போனா நம்ம கட்சி வளரும், அவங்கதான் நமக்கு எவ்வளவு கேட்டாலும் தர்றதுக்கு இருக்காங்க, கூட்டணியில ஆட்சி தர்றதுக்கு, உள்ளாட்சி அமைப்புல 40% தர்றதுக்கு நம்ம அதையும் வாங்கக்கூடாது, இந்த செவிச்சி தானே போக போறோம், இது செவிச்சா இங்க இருக்க அந்த 10 15 எம்எல்ஏ மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம ஆனா நம்ம இது பண்ணா அந்த உள்ளாட்சி அமைப்பில் நம்ம கவுன்சில், நமக்கு பஞ்சாயத்து தலைவர், நமக்கு மேயர் வரும்போது அவங்களும் பயனடைவாங்க, அதனால நம்ம கட்சியோட துண்டை இருப்பான்
ஒரு விஷயம்னா கட்சி கீழே வேர் வரைக்கும் உழைக்கும், நம்ம கொடி கீழே வரைக்கும் பறக்கும் அப்படின்ட்டு சொல்றாப்லையாம். ரெண்டாவது நம்மளை வந்து இந்த திட்டங்கிட்டே நம்மளை வந்து ஆஃப் பண்ணி வைக்காங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புல நம்ம தான் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல அப்படியா இருக்கு? இல்ல, பிஜேபி எதிர்ப்புனா மற்ற மாநிலங்கள்ல இப்ப காங்கிரஸா இருக்கு. ஆனா இங்க வந்து பிஜேபி எதிர்ப்புனா டிஎம்கே தான் அப்படின்ட்டு அவங்களதான் முன்னிலைப்படுத்துறாங்க. நம்ம என்னைக்குமே பிஜேபி எதிர்ப்புனா நம்ம தான் இருக்கணும். அதுதான் நமக்கும் நலம், நம்மளுடைய கட்சிக்கும் நலம் அப்படின்ட்டு சொல்றாப்லையாம். இல்லாத குறைக்கு விஜய் தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க தாரோம், எங்ககிட்ட கூட்டணி மட்டும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல பெரிய பிரச்சனைன்னா சீனியர்கள் வந்து ரொம்ப தடுக்கிறாங்களாம் விஜய் கிட்ட போய். ஏன்னா விஜய் கிட்ட போனா இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் திருச்சி வேலுச்சாமி, பிரபஞ்ச சக்கரவர்த்தி, இவங்களோட கை ஓங்கி போயிடும். அப்ப நம்ம லாஸ்ட் வரைக்கும் டம்மி பீஸா இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அது இது இப்ப நம்ம இருக்கிற 12-20 எம்எல்ஏக்கள் இப்ப சீனியர் தலைவர்களா இருந்துட்டு இருக்கோம். இந்த இந்த டீமுக்கோட நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம கை வேறும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள இருக்க 2 டீம் ஆகி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒரு கூட்டணிக்கும் திமுக சைடும் போக விடாம ஒரு குரூப்பும், அதே மாதிரி தாவக்கா சைட்ல போக விடாம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சண்டை போட்டுகளுக்காக தான் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் தெரிய வருகிறது. ஒட்டுமொத்தத்துல திமுகவிட்ட இருந்து கூட்டணியில இருந்து விலகிறது 50% இருந்த அந்த நிலைமை இப்போ 90% ஆகிவிட்டது என்று நமக்கு தெரிந்த நம்பக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதனாலதான் டெல்லியில போய் பேசின பிறகும், மல்லிகார்ஜுன்ஜியை பெங்களூர்ல போய் பேசின பிறகும் அந்த பிரச்சனைகள் ஓயாம அப்படியே ஓடி இருக்க காரணம் வந்து டெல்லியில ராகுல்ஜியின் அவர்களோட சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அல்லது அவர் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ராகுல்ஜி அப்பா கட்சி தலைமை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், யாரும் அல்ற சில்ற வண்டுகிட்ட ஏதாவது பேசக்கூடாது, எதுனாலும் நான் பேசிக்கிடுவேன், நான் சொன்ன விடுவேன், கட்சியை பத்தி அமைக்கப்பட்ட குழு அதை பத்தி முடிவெடுக்கணும் ஒரு வார்த்தை சொன்னக்கணும், அவர் சொல்லுத. அப்போ இதற்கு வந்து பின்புறத்துல இருக்கிறது வந்து நம்மளுடைய ராகுல்ஜி அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி உடையுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்லை, எங்களை கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டாலினுக்கு ஒரு பெருத்த அடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது. உடைவதற்கான வாய்ப்புகள் இன்னும் சில நாட்களில் நடைபெறும் என்பதை நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சோம். மீண்டும் நம்ம சேனல் எப்படின்னா நமக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.